இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகை எவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசின் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்தது. அமைச்சர் லால்காந்த விளக்கம். அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புதிய அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஹேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பெரும் பொருளாதார சவாலுக்குள் 2028 நாடு சிக்கும் அபாய நிலை, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்றொரு செய்தியும், அமைச்சரவையில் நேற்று மாற்றம். அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரிவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்த நிலையில் புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இலக்குகளை அடையவே அமைச்சரவை மாற்றம், அரசாங்கம் விளக்கம் என்றொரு செய்தியும், பேச்சுக்களின் பின்னரே அமைச்சரவை மாற்றம் அமைச்சர் விமல் கூறுகிறார் என்றொரு செய்தி, ஜெனீவா விவகாரத்தை வைத்து நாம் அரசியல் செய்ய மாட்டோம், அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சமஷ்டி வழிக்கு வந்துள்ள கஜேந்திரகுமாருக்கு நன்றி, CVK சிவஞானம் கூறுகிறார் என்றொரு செய்தி. எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி, சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவே என தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பை வலுப்படுத்துக நாணய நிதியம் அரசிடம் வலியுறுத்து என்றொரு செய்தி, ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்தை வலுப்படுத்தவும் வழக்குகளை விரிவுபடுத்தவும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடம் கோரியுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிணை எடுப்பு மீளாய்வுக்கு பின்னர் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யாழில் மருந்து மாத்திரைகளை அதிகமாக உண்ட பெண் மரணம் என்றொரு செய்தியும், தையிட்டி விஹாரை சர்ச்சை எதிர்வரும் வாரங்களில் தீர்வு என்ற செய்தியும், அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவலாவின் மரியாவிற்கு என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் மன்னாரில் காற்றாலை அமைப்பதில் மிக திடமாக இருக்கிறது அரசாங்கம், மன்னார் மறைமாவட்ட ஆஜர் என்றொரு செய்தி, ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன், எனினும் குறித்த 14 காற்றாலையும் மன்னாரில் அமைப்பதில் அவர்கள் மிகவும் திடமாக இருக்கிறார்கள் என மன்னார் மாவட்ட ஆஜர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. நடந்து சென்ற இளைஞனை மோதி தள்ளியது வாகனம், தப்பிக்க முயன்ற சாரதியை மடக்கி பிடித்தனர் மக்கள் என்றொரு செய்தி, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்து சென்ற இளைஞரை வாகனம் ஒன்று மோதி பெரும் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிக்க முயன்ற வாகன உரிமையாளர் நகரவாசிகளால் பிடிக்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் மரணம் என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மக்களின் உரிமை போராட்டத்தை எவராலும் மலினப்படுத்த முடியாது கூறுகிறார் செல்வம் அடைக்கலநாதன் என்றொரு செய்தி, மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமை சார் போராட்டத்தை எவரும் மலினப்படுத்த முடியாது என டெலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக விஜித ஹேரத் கூறுவது கவனத்திற்குரியது என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் நைனா தீவிற்கு மருத்துவ படகு 2027ஆம் ஆண்டு வழங்கப்படும், ஆளுநரிடம் உலக வங்கி பிரதிநிதிகள் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசவத்தின் போது இளம் தாய் மரணம், நெடுந்தீவைச் சேர்ந்த இளம் தாயொருவர் பிரசவத்தின் போது திடீரென உயிரிழந்துள்ளார். ஹெல்பன் நோபர்ட் தர்சிகா மேரி என்ற இளம் தாய்
நேற்று முன்தினம் யாழ் போதனா மருத்துவமனையில் பிரசவத்தின் போது உயிரிழந்துள்ளார். உயர் குருதி அமுக்கம் மற்றும் வலிப்பு காரணமாக இவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இவர் பிரசவித்த பெண் குழந்தை மருத்துவமனையில் ஆரோக்கியமாக காணப்படுகிறது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் இனப்படுகொலையை எடுத்தியம்பும் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் தவிசாளர் நிரோஷ் கோரிக்கை என்ற செய்தியும், பற்றைக்காடாக காட்சியளிக்கும் விழாவளி இந்து மயானம் விரைந்து துப்புரவு செய்யுமாறு கோரிக்கை என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தனது தனிப்பட்ட வங்கி கணக்கை மோசடி கும்பலுக்கு விற்றவர் கைது என்ற ஒரு செய்தி. ஒழுங்கமைக்கப்பட்ட இணைய மோசடி கும்பலுக்கு தனது வங்கி கணக்கை பணத்திற்காக விற்பனை செய்த தனியார் நிறுவனத்தின் கணக்கு உதவியாளர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தெமட்டகொடியைச் சேர்ந்த 32 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதான சந்தேக நபர் தனது தனிப்பட்ட வங்கி கணக்கை 20 நாட்கள் பயன்படுத்துவதற்காக மோசடி கும்பலிடமிருந்து 40,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ளார். இந்த 20 நாட்களுக்கு அவரின் வங்கி கணக்கு மூலமாக 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பணத்திற்கு வங்கி கணக்கை விற்பது நிதி குற்ற சங்கிலியின் ஒரு பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப், டெலிகிராம் ஊடாக இணைய வணிகம் என்று கூறி ஒரு நபரிடமிருந்து 5,42,877 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாகவே தனிப்பட்ட வங்கி கணக்கை பணத்திற்காக விற்பனை செய்த சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே சந்தேக நபரின் வங்கி கணக்கில் இருந்து மோசடி செய்யப்பட்ட பணம் நுணுக்கமாக 6 வங்கி கணக்குகளுக்கிடையே பரிமாற்றம் செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த மோசடி குறித்து ஏற்கனவே சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் மலையக அபிவிருத்தி அதிகார சபையை ஒழிப்பதாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும், ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 20 கோடி மோசடி, முன்னாள் ராணுவ அதிகாரி உட்பட 2 கைது என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பாடசாலைக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பு கருதி கட்டாயமாக தலைக்கவசம் அணிந்து செல்லுமாறு கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழுவராட்சி தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய புகைப்படம் தாங்கிய செய்திகளுக்குள் கருப்பு பட்டி அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டம் என்று நுவரெலியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு படுவான் நிலப்பரப்பை அச்சுறுத்தும் காட்டு யானை கூட்டம் என்ற செய்தியும், கல்முனை ஆதார மருத்துவமனைக்கு ரூபாய் 3 கோடி பெறுமதியான உபகரணங்கள் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஜேஆரின் ஏகாதிபத்திய தேவையே தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை, டெல்வின் சில்வா தெரிவிப்பு. 1983 ஜனாதிபதியாக இருந்த ஜேஆர் ஜெயவர்தனவிற்கு ஏகாதிபத்தியவாத அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தினார். இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நந்தன வீரரத்ன எழுதி மனோரஞ்சனால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நாட்டை உலுக்கிய 83 கருப்பு ஜூலையின் 7 நாட்கள் எனும் புலனாய்வு நூல் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வு கொழும்பில் மகாவலி மைய கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்க மாட்டோம், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும், தென்னக்கோன் மீதான வழக்கு டிசம்பருக்கு ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தி, ஜெனீவா தீர்மான விவகாரம் சபையில் விவாதிக்க இணக்கம் என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி பத்தினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வலம்புரியுடைய பிரதான தலைப்பிடலாக அமைந்திருக்கிறது இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையற்றது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற தலைப்பிடலில் காணப்படுகிறது. அவை இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையற்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்ற செய்தி.
முதல் பெண் மாவீரர் மாலதியின் நினைவேந்தல். தமிழீழ விடுதலை புலிகளின் முதல் பெண் மாவீரர் 2ஆம் லெப்டினன்ட் மாலதியின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி. அனுர அரசின் அமைச்சரவையில் மாற்றம், புதிதாக 3 அமைச்சர்கள் 10 பிரதி அமைச்சர்கள் நியமனம், பிமலிடமிருந்து துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சு பறிப்பு என்ற தலைப்பிலேயே காணக்கூடியதாக இருக்கிறது. வெவ்வேறு குற்றச்சாட்டு, கிளிநொச்சியில் 4 கைது. கிளிநொச்சியில் வெவ்வேறு குற்றச்சாட்டில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று என்ற செய்தி. உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகின்றது. இலங்கை மத்திய வங்கி தரவுகளின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,41,100 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. 22 கேரட் தங்க பவுனுடைய விலை 2,98,500 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது என்றும், அத்துடன் கொழும்பு செட்டியார் திரு தங்க விலை நிலவரங்களின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,30,000 ரூபாவும், இதேவேளை 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 3,05,300 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கிறதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை மேற்குறிப்பிட்ட விலைகளில் இருந்து மாற்றமடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி. தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு, அமைச்சர் பிமல் ரட்நாயக்க என்கிற செய்தி. தையிட்டி திச விகாரை பிரச்சினைக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். யாழ் போதனாவில் பிரசவத்தின் போது இளம் தாய் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நெடுந்தீவைச் சேர்ந்த கில்மென் நோபல் தர்சிகா மேரி என்ற இளம் தாயை நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும், உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் இறப்புக்கான காரணம் தெரிய வரும். பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் ஹரணி சீனா விஜயம். பெண்கள் மீதான உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கலாநிதி ஹரணி அமரசூரிய சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்ற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐஸ் போதைப் பொருளுடன் புதுக்குடியிருப்பில் 3 கைது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வடமராட்சி தும்பளையில் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்த 2 வாழ்வெட்டு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வடமராட்சி தும்பளை சேந்தார் வளவு பகுதியில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க முற்பட்ட 2 மீது வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்திலே கொட்டடி மீனவர் சங்க செயலாளரான ஜேந்திரன் பிரதீபன் வயது 29 மற்றும் அவரது தந்தையான சுப்பிரமணியம் ஜேந்திரன் வயது 55 ஆகியோர் வாழ்வெட்டில் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் பதுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போதில் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கடற்றொழில் சங்க செயலாளரும் இருப்பதாகவும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அவர் செயற்பட்டதாக தெரிவித்து தொலைபேசி மூலம் அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறையிட்டும் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த வியாழக்கிழமை கடற்றொழில் சங்க செயலாளர் போலீஸ் நிலையம் சென்று நடவடிக்கை எடுக்காமல் தொடர்பாக கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்தே அவர்களின் வீட்டுக்கு சென்றவர்கள் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். போலீசாரின் அசம்பந்த போக்கால் இவ்வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்த்தால் சகல இனத்தவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகள் கிட்ட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சயித் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. சுருக்கட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்பு. புத்தூரில் சம்பவம். புத்தூர் கிழக்கு பகுதியில் ஆணொருவரின் சடலம் சுருக்கட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வளவில் இருந்து சுருக்கட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்கிற செய்தி. மானிப்பாயில் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்ட பெண் மரணம் என்ற ஒரு செய்தி. அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். மானிப்பாய் சாத்தாவத்தையைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தாயாரான பாலசுந்தரம் சித்தாத்துரை மேரி வயது 69 என்பவரை உயிரிழந்தவர் ஆவார். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அதிகளவு மாத்திரைகளை உட்கொண்டு மயக்கமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இம்மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி
ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி, புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவிப்பு. இலங்கையில் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி. தரம் 1க்கான கற்றல் நடவடிக்கைகள் ஜனவரியில் ஆரம்பம், கல்வி அமைச்சு அறிவிப்பு. பூசா சிறைச்சாலையில் சிறப்பு சோதனை, சிக்கிய பெருமளவு கைபேசிகள். தென்னக்கொடுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைத்த மாத்திர நீதிமன்றம் என்கிற செய்தி. பூசா சிறைச்சாலையில் சிறப்பு சோதனை, சிக்கிய பெருமளவு கைபேசிகள். சந்தேக நபர் தப்பியோட்டம், போலீஸ் அதிகாரிகளுக்கு பணியிடை நீக்கம். அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் சிறைக்கூண்டிலிருந்து தப்பிச் சென்றமை தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. தமிழ் மக்களின் நம்பிக்கை வீண் போகாது, சந்திரசேகர் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை ரக்பி அணி தலைவராக பவித்ரா பெர்னாண்டோ தெரிவு என்கிற செய்தி. யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக பாலித. தண்ணீர் மின்கட்டண நிலவை மீண்டும் சிக்கலில் மகிந்த. உடற்கட்டமைப்பு போட்டி இலங்கைக்கு 3ஆம் இடம். புலிகளின் ஆயுதம் தோல்வியில் முடிந்த தேடுதல். போலி ஆராய்ச்சி முடிவுகள், கொழும்பு பல்கலை எச்சரிக்கை என்கிற செய்தி. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு சார்ந்த விடயங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி. அதிகரிக்கும் டிஜிட்டல் சாதனத்தின் பாவனை, கரணி பார்வை நோயால் பாதிக்கப்படும் இளையோர். 20 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களே கரணி பார்வை நோய்க்குறி அல்லது டிஜிட்டல் கண்திரிவு அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு. யாழ் மாவட்ட சேலத்தில் நடந்த தேச உடைமை சட்டத்தில் ஆதனங்கள் கருத்தமர்வு. உடைமையில் ஐஸ் இளைஞனுக்கு சிறை என்கிற செய்தி. இணைவில் மரதனா மடம் அருள்வளர் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயம் மண்டல பூர்த்தி கோம பெருவிழாவானது நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. மண்டல பூர்த்தி பெருவிழாவுக்கு முன்னதாக இன்று சனிக்கிழமை காலை 9 மணிக்கு புரட்டாதி சனி கோம பூஜையும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பகவத்கீதா ஹோமமும் இடம்பெற உள்ளன என ஆலய ஆதீன கர்த்தா சிவஸ்ரீ ஈன சுந்தரேஸ்வர குருக்கள் அறிவித்துள்ளார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நூல்கள் வெளியீடு தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் நாணயத்தினால் உருவான ராமர் சிலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பாகிஸ்தானுக்கு ஏவுகணை இல்லை, அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு புதிய மேம்பட்ட நடுத்தர தூர வான்வழி ஏவுகணைகள் வழங்கப்படாது என்று அமெரிக்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. போர் மேகம் விலக பெரும் துயரிலிருந்து மீள்கிறது காசா. 68,000 உயிர்களை காவாங்கிய காசாவில் 2 வருடங்களின் பின்னர் போர் மேகங்கள் விலகி அமைதி காற்று வீச தொடங்கியுள்ளதாக காசா மக்கள் நிம்மதி பெருமச்சுடன் வரவேற்கின்றனர் என்ற செய்தி. பன்றியின் கல்லீரல் பொருத்தப்பட்டவர் 171 நாட்கள் வாழ்ந்த அதிசயம், மருத்துவ உலகில் சாதனை என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது முதுகுவலி குணமாக தவளை விழுங்கிய மூதாட்டி என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதாவது சீனாவில் ஜெய்யாங் மாகாணம் கொங்சோ பகுதியைச் சேர்ந்த 82 வயதான ஜாங் என்ற பெண் முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்தார். இதற்கு பல சிகிச்சைகள் மேற்கொண்டும் குணமாகவில்லை. இந்நிலையில் தவளைகளை உயிருடன் விழுங்கினால் முதுகுவலி குணமாகும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளமையை நம்பிய அவர் முதலில் 3 தவளைகளை விழுங்கினார். அடுத்த நாள் 3 தவளைகளை விழுங்கினார். அதன்பின் அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. உடனே அவரை வைத்தியசாலையில் சேர்த்தனர். பரிசோதனையில் தவளைகளை விழுங்கியதால் அவருக்கு செரிமான பாதிப்பு ஏற்பட்டு ஒட்டுண்ணி தொற்றுகள் மற்றும் இரத்த குழாய்கள் ஆகிய நோய் கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நீதிமன்றில் வைத்து நீதிபதி சுட்டுக்கொலை என்கின்ற ஒரு செய்தி. இது அல்போனியா நாட்டின் தலைநகர் டிரானாவில் குற்றவியல் மேன்முறையீட்டு நீதிமன்றில் நீதிபதி கலாஜா வழக்கில் நடைபெற்ற நிலையில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றதை அடுத்து அதன் தீர்ப்பை அவர் அறிவித்தார். ஆனால் தீர்ப்பு வழங்கியுடனே அங்கு நின்றிருந்த குற்றவாளி தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து நீதிபதி மீது சரமாரியாக சுட்டார். இதில் நீதிபதி சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் நடாத்தியவர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றில் வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீண்டும் உதயமானது இலங்கை ரஷ்யா பாராளுமன்ற நட்புறவு சங்கம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. மாநசபை தேர்தல் குறித்து ஐயம் வேண்டாம், சட்ட சிக்கல்கள் நீங்கிய மறுகணமே தேர்தல், பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி.
தமிழக மீனவர்கள் 47 பேர் கைது, மத்திய அரசுக்கு ஸ்டாலின் கடிதம். இந்தியாவிலிருந்து புறா கடத்தல், கடற்படையினரால் 2 கைது. பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரனுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரனுடைய செய்திகளை. உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, வலிகாமம் வடக்கு பகுதியில் விடுவித்த காணியை அபகரிக்கிறது அரசு, கடற்படைக்கு ரேடர் தளம் அமைப்பதற்காம். வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் நகுலேஸ்வரம் கிராம அலுவலகர் பகுதியில் கடற்படைக்கு ரேடர் தளம் அமைக்கும் நோக்குடன் 2 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சுவீகரிக்கப்பட்டுள்ள காணி தொடர்பான இந்த புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முதல் பெண் மாவீரர் மாலதிக்கு அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அமைச்சரவையில் திடீர் மாற்றம், முக்கியமான அமைச்சுக்கள் விமலிடம் இருந்து பறிப்பு, 10 பிரதி அமைச்சர்கள் நியமனம், ஜனாதிபதி அனுர அதிரடி நகர்வு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி. போதைப்பொருள் மாஃபியாக்கள் வெறியாட்டம், தும்பளையில் வாழ்வெட்டு, 2 படுகாயம், கொலை மிரட்டலும் விடுவித்தனர் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மணல் கடத்திய டிப்பர்கள் பிடிப்பு, தர்மபுரம் போலீசார் விசேட நடவடிக்கை என்றொரு செய்தி, மன அழுத்தத்தால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை, வயோதிப பெண் உயிரிழப்பு என்ற செய்தியும், பிரசவத்திற்கு பின்னர் இளம் தாய் உயிரிழப்பு, குடும்பத்தினர் சடலத்தை பெற மறுப்பு, யாழ்ப்பாண போதனாவில் பதற்றம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. காணி மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஆளுநர் பாராட்டு, தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு பணிப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் தமிழரின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கோம், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும், உலக வங்கியின் நிதி உதவியில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, வடக்கு மாகாணத்திற்கு ரூபாய் 1250 மில்லியன் ஒதுக்கீடு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நிர்ணய விலையை மீறி குடிதண்ணீர் போத்தல் தண்டம் 6 லட்சம். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிதண்ணீர் விற்ற ஹொலன்னாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு 6 லட்சம் அபராதம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விடுக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டு அந்த வர்த்தக நிலையம் 70 என கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்ட 500 மில்லிலிட்டர் குடிதண்ணீர் போத்தலை 90 ரூபாவிற்கு விற்ற குற்றச்சாட்டில் இந்த தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக திசை காட்டியும் கைகோலும் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் 8 மாதங்களில் கொழும்பு துறைமுகம் ஈட்டியது ரூபாய் 32.2 பில்லியன் என்றொரு செய்தி. கட்டமிடப்பட்ட செய்தியாக புதையல் தோண்டிய 3 கைது என்ற செய்தியும், போதைப் பொருள் வழக்கு மன்னார் வாசிக்கு 10 ஆண்டுகள் சிறை என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளிலும் இனிமேல் பட்டதாரிகள், பிரதமர் ஹருணி தெரிவிப்பு. நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் பட்டதாரிகளை உருவாக்கும் நிறுவனங்களாக மாற்றப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சீசன் வைத்திருக்கும் மாணவர்களை ஏற்றாது செல்லும் போசா பஸ்கள் கிளிநொச்சியில் அந்தரிப்பு. மாலை நேரம் கல்விக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து கிளிநொச்சி வரும் மாணவர்கள் பருவகால பயணச்சீட்டுகளை கையில் வைத்திருப்பதால் சில போசா பேருந்துகள் அவர்களை பேருந்தில் ஏற்றுவதை தவிர்த்துள்ளன. இதனால் மாணவர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பான புகைப்படங்களும் காணொளிகளும் கூட நாங்கள் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் நாளிதழின் செய்திகளாக இருக்கிறது. ஏனைய நாளிதழின் செய்திகளாகவும் இவை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.